எல்லா புகழும் இறைவனுக்கே. ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுவது எப்படி என்று நம்மளுடைய சிடிகளில் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக கொடுக்க இருக்கிறோம். அதாவது ஒரு பாஷை பேச வேண்டுமானால், ஒரு பாஷை பேச கற்க வேண்டுமானால், அது எந்த பாஷை இருந்தாலும் சரி, செவி வழியாக தான் கற்றுக்கொள்ள முடியும். செவி வழியாகனா எப்படி சார் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வேண்டியவர்கள் பலர் தமிழ்நாட்டில் ஹிந்தி படிச்சிடுவாங்க, பல கோர்சஸ் முடிச்சிடுவாங்க, ஹிந்தியில் எம்ஏ கூட பாஸ் பண்ணிடுவார்கள். ஆனால் பேசும்போது அவர்களுக்கு அந்த அளவுக்கு வராது. ஏனென்றால் செவி வழியாக கேட்டு பேசுவது வேறு, எழுதி படித்து வாசித்து பேசுவது வேறு. ஆங்கிலம் கூட நம்ம பள்ளிக்கூடங்களில் எழுத படிக்க படிச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு எழுத படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசணும்னா அது உச்சரிப்பு முறைகள், அதை அந்த டியூன், பாஷையுடைய டியூன், தொனி சரி வராது. அப்போது செவி வழியாக கேட்டு பேசுவது மிக மிக எளிதானது, அதுதான் சரியான முறை. ஏன்னா ஒரு வார்த்தை இருக்குது, சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம செவி வழியாக கேட்குறோம், மலை மேலே மழை பெய்யுதுன்னு கேட்டால் நம்மளும் மலை மேலே மழை பெய்யுதுன்னு சொல்லிடுவோம். அப்போது அடிக்கடி மழை பெய்கிறது, மலை மேல் மழை பெய்கிறது என்று அடிக்கடி கேட்டோம்னா நம்மளும் மலை மேல் மழை பெய்கிறது என்று சொல்லுவோம். அந்த வகையில் இந்த சிடிகள் நேயர்களுக்காக ஆங்கிலம் பேசுவதற்கு மிக மிக எளிதாக இருக்கும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு பாஷை பேசுவதற்கு, ஒரு பாஷை சொல்வது பேசுவது எப்படின்னா, லாங்குவேஜ், பாஷை என்பது லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் ஏப்பிங். ஏப்பிங் பாருங்க, ஏபிஇ, ஏப். ஏப் என்று சொன்னால் மனித குரங்கு, ஏப் என்று சொன்னால் மனித குரங்கு, ஒரு மீனிங். இனி ஒரு மீனிங் வேர்ப்ல யூஸ் பண்ணா டு காப்பி, டு காப்பி, சிஓபிஒய், காப்பி பண்ணுவது. பாஷை என்பது நத்திங், லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் ஏப்பிங் அதர்ஸ், மற்றவர்களுக்கு நம்ம காப்பி பண்ணுவது. ஒரு ஆள் பேசுறாரு, அந்த பேசுறதை கேட்டு சொல்லுது போப்பா அப்படின்னா நம்மளும் ஈஸியா போப்பா, அதுக்கு டியூன் மாத்தி போப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ஏப்னா டு காப்பி, வினை சொல்ல. லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் ஏப்பிங் அதர்ஸ், ஒரு ஆள் பேசுவது கேட்டு நம்ம பேசுறது தான் பாஷை. அப்போ அந்த வகையில் நம்மளுடைய சிடிகள் உங்களுக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்கும் என்றால், பாஷை பேசுவதற்கு ரெண்டு விஷயங்கள் தேவைப்படுகின்றன. ஒன்று எந்த பாஷை இருந்தாலும் என்ன பேச வேண்டும் அப்படின்னா அது எந்த வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டும். ரெண்டாவது அது எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், அது எப்படி சொல்ல வேண்டும். அப்போ என்ன சொல்ல வேண்டும் என்று நம்ம பள்ளிக்கூடங்களில் படிச்சிடுறோம். அது எப்படி சொல்ல வேண்டும் என்றால் அதனுடைய உச்சரிப்பு, அதனுடைய தொனி, அந்த அந்த பர்டிகுலர் அந்த வேர்டு இருக்கல்லவா, வேர்ட், அந்த வார்த்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று நம்மளுக்கு கற்றுத்தருவது மிக மிக அரிதாகவே இருக்கிறது. இப்போ உச்சரிப்புக்கு ஆங்கிலத்தில் பாருங்க, இந்த சிடிகளில் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது உச்சரிப்பு முறை இடையிடையில் முடிந்தவரை நான் உச்சரிப்பு முறை, இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன், அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதை உச்சரிக்கலாம். முதல்ல ஒரு வார்த்தை படிச்சுட்டு நம்ம ஆரம்பிப்போம். உச்சரிப்புக்கு ஆங்கிலத்தில் என்ன, அது தெரியாதா சார்? ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு சொல்றீங்க. பாருங்க, ஒரு இங்கே எழுதி போடுறேன், ஒன் ஆஃப்டர் தி அதர். நம்பர் 1, ப்ரோனவுன் ஒரு வேர்ட் இருக்கு, PRONOUN. ப்ரோனவுன் என்று ஒரு வேர்ட் இருக்கா? இதுக்கு தமிழ்ல பிரதி பெயர் சொல். பிரதி பெயர் சொல் அப்படின்னா என்ன சார்? ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, மீ, மை, மைன், அவர், அவர்ஸ், ஹிஸ், இதெல்லாம் இருக்கல்லவா. பெயர் சொல்லுக்கு இடத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கு ப்ரோனவுன், பிரதி பெயர் சொல். இதுக்கு உச்சரிப்பு பாருங்க, ப்ரோனவுன். ப்ரோனவுன் ஸ்பெல்லிங் பாருங்க, PRONOUN. ரெண்டாவது பாருங்க, ப்ரொனவுன்ஸ், PRONOUNS.
UNCE. பாருங்க, இது ப்ரோனவுன், இது ப்ரோனவுன்ஸ் இல்ல, இது ப்ரொனவுன்ஸ். இது ப்ரோனவுன் அதே மாதிரி இருக்கு, இல்லைன்னா இதுக்கு ப்ரோனவுன்ஸ் கிடையாது, ப்ரொனவுன்ஸ். இது verb, உச்சரி. Pronounce this word correctly. Pronoun. இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம்னா இது மட்டும் தெரியும்னு வச்சிருமே, இது ப்ரோனவுன்ஸ்னு சொல்லுவோம். அப்படி அல்ல, இது பாருங்க வித்தியாசமான உச்சரிப்பு. ப்ரோனவுன், ப்ரொனவுன்ஸ். மூணாவது pronouncing, PRONOUNCING. இந்த pronouncingனா உச்சரிக்கக்கூடிய. pronouncing dictionary பாருங்க, pronoun, pronounce, pronouncing dictionary. pronouncing, pronoun, pronounce, pronouncing dictionary. இப்போ உச்சரிப்புக்குள்ள வார்த்தை பாருங்க. ஜெனரலா நம்ம pronunciation, PRONOUNCIATION. பாருங்க பாருங்க, இது pronoun, pronounce, pronouncing. இதுக்கு pronunciation என்ற உச்சரிப்பும் இல்லை, ஸ்பெல்லிங்கும் இல்லை. ஸ்பெல்லிங்ல பாருங்க, PRONO, இது ரெண்டாவது ஓ கிடையாது, ஸ்பெல்லிங்லயே கிடையாதுங்க. இதுக்கு ஸ்பெல்லிங்கே PRONUNCIATION. இதுக்கு உச்சரிப்பு பாருங்க, pronunciation. இதுக்கு pronunciation என்று உச்சரிக்க கூடாது. உச்சரிப்புக்கே உச்சரிப்பு தப்பா? உச்சரிப்பு என்ற வார்த்தைக்கு தமிழ் என்னமோ, அவருடைய உச்சரிப்பு நல்லா இருக்கும்னா எப்படி இருக்கும்? உச்சரிப்புக்கே உச்சரிப்பு படிக்கணுமா? பாருங்க, இதை நான் தமிழ்ல எழுதி போடுறேன் பாருங்க. இதை pronunciation என்று உச்சரிக்க கூடாது. ஸ்பெல்லிங்ல ரெண்டாவது ஓ கிடையாது. PRONUNCIATION. உச்சரிப்பு எப்படி? pronunciation. நான் தமிழ்ல எழுதுறேன் பாருங்க. இங்க தான் நிறுத்தணுங்க. pronounce. அதே pronunciation கிடையாது. pronunciation. பாருங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. pronunciation எங்க இருக்கு, pronunciation. இது நீங்க 2 வாட்டி 3 வாட்டி சொல்லி பார்த்தா நிக்காது. குறைஞ்சது 50 வாட்டியாவது சொல்லணும். திரும்ப திரும்ப நீங்க இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பழக்கமாயிடும். you will feel that உங்களுக்கும் ஆங்கில உச்சரிப்புக்கு உச்சரிப்பு சொல்ல தெரியும். pronunciation. If we are not going to pronounce the word pronunciation correctly, what are the other words we are going to say correctly? பாருங்க, pronunciation ஸ்பெல்லிங் பார்த்துக்கிடுங்க. pronunciation. இது நம்மளுடைய சிடிகளில் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கும்போது இது போல பல வார்த்தைகள் தவறாகவே உச்சரிக்கப்படுகின்றன. அந்த வார்த்தைகள் முடிந்தவரை சரியான முறையில் எப்படி உச்சரிக்கணும் என்று நான் முடிந்தவரை சொல்லிக் கொடுக்கிறேன். அதை நீங்க பார்த்துட்டே நீங்க சொல்லி சொல்லி பழகணும். இந்த சிடிகளை நீங்க வாங்கி நீங்க பார்க்கறதோட சிடிகள் நல்லா இருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லி வாங்கி இதை பார்க்க சொல்லலாம், நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். பிகாஸ் இது போல உள்ள சிடிகள் இதுவரை தமிழ்நாட்டில் வெளிவரவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் இதை தமிழ்நாட்டில் மக்களுக்கு தமிழ் வழியாக ஆங்கிலம் பேசுவதற்கு லைவ் இதே மாதிரி உங்களுக்கு கிளாஸ்ல டீச்சர் சொல்லி தந்தா நீங்க போய் கிளாஸ்ல படிக்கிற மாதிரியே படிப்போம். ஓகே, இப்போ நம்ம டென்ஸுக்கு போக போறோம். அதுக்கு முன்னாடி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு ஒரு விஷயம் இருக்கு. பார்ட்ஸ் ஆஃப் PART, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்படி ஒன்று பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன சார்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இது நாங்க கிட்டத்தட்ட 3ஆம் கிளாஸ்ல தொடங்குறது படிச்சுட்டே இருக்கோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்று சொன்னால் நம்ம ஒரு வாக்கியத்தின் ஒரு பாஷை ஒரு பேச்சு, அதாவது ஒரு வாக்கியத்தின் கூறுகள், அதாவது அதனுடைய பகுதிகள். அப்படின்னா என்ன சார்? வாக்கியத்தின் கூறுகள்னா ஒரு வாக்கியம் நீங்க பேசும்போது அதில் பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு இனத்தை சேர்ந்ததாக இருக்கும். அது அப்படின்னா என்ன சார்னா, ஆங்கிலத்தில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்றது 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. அது கிட்டத்தட்ட 3ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்துட்டே இருக்கும், சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க.
அப்ப ஏன் அப்படி வச்சிருக்காங்க? நீங்க எந்த வார்த்தை எடுத்தாலும் சரி, அந்த வார்த்தை அந்த வாக்கியத்தில் உள்ள ஒரு பகுதி, எந்த பகுதியை சேர்ந்த அந்த 8ல எது சேர்ந்ததாக ஏதாவது ஒன்றை சேர்ந்ததாகவே இருக்கும். அதுக்கு பேர் தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதாவது வாக்கியத்தின் கூறுகள், வாக்கியத்தின் பகுதிகள். அப்போ ஒவ்வொன்றும் ஒரு பகுதி. இன் சொன்னா ப்ரெபோசிஷன், புக்னு சொன்னா நவுன். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பார்ட்டை சேர்ந்திருக்கும். இதுக்கு இப்படியும் ஒரு மீனிங் இருக்கு. அதாவது பார்ட்னா நம்ம பாத்திரம், அந்த நடிகர் அந்த படத்தில் எந்த பாத்திரத்தில் வருகிறார் என்று சொல்றோம் இல்லையா? அப்போ ஒரு வார்த்தை வாக்கியத்தின் எந்த பகுதியை சார்ந்தது என்று சொல்றதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அப்போ அந்த வார்த்தை அந்த வாக்கியத்தில் எந்த பாத்திரத்தில் வருகிறது என்றுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஞாபகம் வைப்பதற்கு நான் ஒரு சூத்திரம் கண்டுபிடிச்சிருக்கேன். இது நீங்க பர்டிகுலர்லி ஹவுஸ் வைஃப்ஸ், இந்த ப்ரோக்ராம் பார்க்கக்கூடியவர்கள், நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தர்றதுக்கு ஒரு ஃபார்முலா. அதாவது அந்த ஃபார்முலா உங்களுக்கு 3 செகண்ட்ஸ்ல ஞாபகம் வைக்கிறதுக்கு முடியும். பிள்ளைகளுக்கும் ஞாபகப்படுத்தி விடலாம். அப்போ கிட்டத்தட்ட 3ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்டாருங்கன்னா அவங்க 2 மார்க்ஸ் வாங்கிடுவாங்க. அது என்ன சார் சூத்திரம்னா, முதல்ல ஒரு நிமிஷம் ஒரு கதையை கேளுங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்கள், முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஃப்ரெண்டுக்கு வாப்பாவுக்கு வேலையே கிடைக்காது. வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு அவருக்கு ஒரு வேலை கிடைக்கிறது. அந்த வேலை கிடைச்ச விஷயம் இவனுடைய ஃப்ரெண்டுக்கு தெரிய வருகிறது. அந்த ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி இவனிடம் சொல்கிறான், உங்க வாப்பாவுக்கு வேலை கிடைச்சிட்டுப்பா. அப்படியா, என்ன வேலை? பிசி அப்படின்னா போலீஸ் கான்ஸ்டபிள். பாருங்க, கன்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் ரெண்டும் உச்சரிப்பு கரெக்ட். கன்ஸ்டபிள், போலீஸ் கான்ஸ்டபிள். உங்க வாப்பா பிசி ஆயிட்டாரு. அப்படியான்னு இவன் ஆச்சரியத்தோட போன்ல என் வாப்பா பிசி என்று கேட்கிறான். என் வாப்பா பிசி கூட ஒரு முறை சொல்கிறேன். 2 முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்கள். அதுல ஒரு ஃப்ரெண்டுக்கு வாப்பாவுக்கு வேலையே கிடைக்காது. மிக மிக கஷ்டப்பட்டு ஒரு வேலை கிடைக்கிறது. அந்த விஷயம் இவனுடைய நண்பனுக்கு தெரிய வருகிறது. அந்த நண்பன் ஃபோன் பண்ணி இவனிடம் தெரியப்படுத்துகிறான், உங்க வாப்பாவுக்கு பிசி வேலை கிடைத்து விட்டதுன்னா இவன் ஆச்சரியத்தோட என் வாப்பா பிசி என்று ஆச்சரியத்தோட போன்ல கேட்கிறான். அப்போ இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ள ஃபார்முலா. என்ன அது? என் வாப்பா பிசி. பாருங்க, எழுதிக்கிடுங்க. இது என் வாப்பா பிசி. என் வாப்பா விஏ பிஏ வாப்பா, பிசி மார்க் ஆஃப் எக்ஸ்கிளமேஷன். என் வாப்பா விஏ பிஏ பிசி. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. இதை ஐயா ட்ரீட் பண்ணலாம். அப்போ இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கூடிய ஃபார்முலா. பிள்ளைகளுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு என் வாப்பா பிசி ஞாபகம் இருந்தா அவர்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படித்து விட்டார்கள். இதை நான் இப்படியே எழுதிக்கிறேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு எழுதி போட்டா ஈஸியா இருக்கும். பாருங்க, என் வாப்பா பிசி இப்படி எழுதலாம். பாருங்க, என் வாப்பா விஏ பிஏ பிசி மார்க் ஆஃப் எக்ஸ்கிளமேஷன். இது ஐயா ட்ரீட் பண்ணலாம். பாருங்க, என் விஏ பிஏ வாப்பா பிசி போலீஸ் கான்ஸ்டபிளா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்கிறான். இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நான் இங்கிலீஷ்ல எழுதி போடுறேன், நீங்க தமிழ்ல சொல்றேன், எழுதிக்கிடுங்க. என் நவுன், NOUN நவுன். V for verb, VERB. சார் தமிழ்ல சொல்லலையே. நவுன் பெயர் சொல், நீங்க எழுதிக்கிடுங்க. நவுன் பெயர் சொல். V for verb வினை சொல். A adjective, ADJECTIVE. உச்சரிப்பு பாருங்க. adjective இது டி உச்சரிய கூடாது, adjective சொல்லக்கூடாது. adjective 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 கிடையாதுங்க. இது adjective. தமிழ்ல பெயர் உரிய சொல், பெயர் உரிய சொல். நவுன் பெயர் சொல், verb வினை சொல். அது verb என்று உச்சரிங்க, verb கிடையாது. verb வினை சொல். adjective 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 பெயர் உரிய சொல். pronoun, PRONOUN. இதுல ஓ இருக்கு, இரண்டாவது ஓ. pronoun பிரதி பெயர் சொல், பிரதி பெயர் சொல், பிரதி பெயர் சொல், பிரதி பெயர் சொல். A adverb, ADVERB.
ஆர்பி adverb. adverb வினை உரி சொல். noun பெயர் சொல், verb வினை சொல், adjective பெயர் உரி சொல், pronoun பிரதி பெயர் சொல், adverb adverb வினை உரி சொல். preposition உச்சரிப்பு பாருங்க, preposition கிடையாதுங்க, அது preposition 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 பாருங்க, preposition 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 முன்னிடை சொல், முன்னிடை சொல். C conjunction CON JUN junction JUNCTION conjunction 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 இணை இடைச்சொல் அல்லது இடைச்சொல், இடைச்சொல் இணை இடைச்சொல் அல்லது இடைச்சொல். interjection interjection இது junction இல்ல, JECTION interjection வியப்பு இடைச்சொல். இது ஐயா ட்ரீட் பண்ணிடுங்க. interjection வியப்பு இடைச்சொல். அப்போ பிள்ளைகளுக்கு சொல்லி தருது என் வாப்பா பிசி ஃபார்முலா படிச்சாச்சு. நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி தரும்போது கூட ஒருக்கா சொல்றேன், தமிழ்ல நீங்க எழுதிக்கிடுங்க. நவுன் பெயர் சொல், என் வாப்பா பிசி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8. நவுன் பெயர் சொல், verb வினை சொல், adjective 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 பெயர் உரி சொல், pronoun பிரதி பெயர் சொல், adverb வினை உரி சொல், preposition 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 முன்னிடை சொல், conjunction இணை சொல் அல்லது இணை இடை சொல், interjection 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 வியப்பு இடை சொல். இதாங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்போ பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டென்ஸ் பக்கத்தில் போகும். முதல்ல அதாவது டென்ஸ் என்று சொன்னாலே மக்கள் டென்ஸ் ஆயிடுறாங்க, டென்ஷன்ல ஆயிடுறாங்க. நீங்க டென்ஸை பத்தி நினைச்சு டென்ஸே ஆக வேண்டாம். ஏனென்றால் இது நம்மளுடைய வகுப்புகள் இருக்கல்லவா, இது சொல்லக்கூடிய முறை மிக மிக எளிதாக இருக்கும், லாஜிக்கா. இதுவரை தமிழ்நாட்டில் ஆங்கிலம் கற்பிக்கக்கூடிய முறையில் இதுவரை வெளிவராத விஷயங்கள், சில விஷயங்கள் நான் ஒரு கிட்டத்தட்ட 35 வருஷமாக ரிசர்ச் பண்ணி சில விஷயங்கள் தமிழ்ல அதை எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறேன். இது விசேஷமாக இருந்தால் நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாங்கி பார்க்குமாறு ரெக்கமெண்ட் பண்ணலாம். முதல்ல இப்போ பாஷை என்பது பேசுவது, உரையாடல் என்பது ஆங்கிலத்தில் கான்வர்சேஷன். அது கான்வர்சேஷன் கிடையாது, எல்லாமே கான்வர்சேஷன். ஜெட் வச்சு உச்சரிக்கிறார்கள், ஜெட் உச்சரிக்க கூடாது. கான்வர்சேஷன் 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 கான்வர்சேஷன். அப்போ உரையாடல் என்பது ஒரு ஆள் கேள்வி கேட்கணும், ஒரு ஆள் பதில் சொல்லணும். கேள்வி கேட்காமல் உரையாடலை தொடங்க முடியாது. அப்படி தொடங்கினாலும் மோனோலாக் மாதிரி ஆயிடும். பாருங்க, ஒரு தரப்புல பேசக்கூடிய மாதிரி பாருங்க. குட் மார்னிங் சார், குட் மார்னிங், நான் நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். இப்போ நீங்க ஏதாவது ஒரு பதில் சொல்ல வேண்டுமானால் நான் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்காம அந்த உரையாடல் 2 பேர் பேசக்கூடியது வராது. குட் மார்னிங், அவங்களும் குட் மார்னிங் சொல்லிடுறாங்க, நான் நல்லா இருக்கேன், நான் சட்டை போட்டிருக்கேன், நான் போறேன் அப்படின்னு ஒன் வே டிராஃபிக் மாதிரியே நீங்க சொல்லிட்டு போகலாம். மற்றவர்கள் பதில் சொல்லணும்னா கேள்வி கேட்க வேண்டும். அப்போ நம்மளுக்கு கேள்வி கேட்கக்கூடிய மெத்தட் தெரியாத காரணத்தினால்தான் ஒரு பாஷை பேசுறது மிக மிக கடினமாக என்று உணர்கிறோம். அப்போ கேள்வி கேட்கறது எப்படி? அந்த கேள்வி கேட்கக்கூடிய, சே ஃபார் எக்ஸாம்பிள், முறை நம்மளுக்கு தெரியல. சே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், அப்போ அவர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்கணும். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு, நீங்க எங்கே இறங்க வேண்டும், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இங்கிலீஷ்ல இந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷனில் நிற்குமா என்று கேட்கறதுக்கு யோசிச்சு பார்ப்போம். அப்படி இங்கிலீஷ்ல வராது. ரிசர்வர்டா அப்படி ஒதுங்கிட்டு நம்ம ரொம்ப ரிசர்வர்ட் மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டியிருக்கு. காரணம் என்னன்னா, இந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷனில் நிற்குமா யோசிச்சு பார்த்தா திஸ் ட்ரெயின், அதுக்கப்புறம் எப்படியோ சொல்றோம். அப்போ அந்த கேள்வி கேட்கக்கூடிய முறை என்ன என்று நான் இதை விளக்குறேன். இந்த சிடி பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த சிடிகளில் உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய முறை லாஜிக்கலாகவே புரிந்து நீங்க கேட்பீங்க, படிக்கலாம். இப்போ முதல்ல ஒன்று
கேள்வி கேட்கறது எப்படின்னு பார்ப்போம். கேள்வி 2 விதமான கேள்விகள் இருக்கு. ஒன்று சாதாரண வினா. அப்படி சாதாரண வினான்னு ஏன் பேர் வந்ததுன்னா, அந்த கேள்வி கேட்டா ஆம் அல்லது இல்லை என்று பதில் சொல்லணும். அதான் சாதாரண வினா. சாப்பிட்டியாப்பா? தலையை ஆட்டினாலும் போறோம். அவர் வந்தாரா? ஆம் இல்லை. நீ போனியா? ஆம் இல்லை. சரிதானா? சட்டை நல்லா இருக்கா? ஆம் இல்லை. அப்போ எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். 2வது வினா என்னன்னா செய்தி வினா. அந்த செய்தி வினா கேட்டா எஸ் நோ சொல்ல முடியாது. எப்படின்னா, நீ எப்போ வந்தாய்? எஸ் சார், நோ சார், ஆமா ஆமா சார், இல்லை சார் சொல்ல முடியாது, ஒரு செய்தி கொடுக்கணும். நீ என்ன வாங்கினாய்? எஸ் சார், நோ சார் சொல்ல முடியாது, ஒரு செய்தி கொடுக்கணும். அப்போ சாதாரண வினா மாற்றுவதற்கு தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் அந்த வினாவா மாற்றுவதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலை சரியான முறையில் தெரியாம படிக்காம இருப்பதால் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த கேள்வி கேட்க கஷ்டமா இருக்கு. நான் பிராக்டிக்கலாவே சொல்றேன் பாருங்களேன். ஒரு கேள்வி, ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை பார்ப்போம். அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்ல பாருங்க, இங்கிலீஷ்ல தே ஆர் ரைட்டிங் a letter. அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். தே ஆர் ரைட்டிங் a letter. தமிழ்ல அது சாதாரண வினாவா பாருங்க. அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார்களா? கடைசியில தான் ஒரு ஆ சேர்த்திருக்கும். அப்போ இங்கே தே ஆர் ரைட்டிங் a letter. ஆங்கிலத்திலும் இவங்க என்ன செய்யறாங்க, அந்த தமிழ் போலவே தே ஆர் ரைட்டிங் a letter. தே ஆர் ரைட்டிங் a letter. இது கேள்வி அல்ல, இது கேள்வி அன்று. அப்ப எப்படின்னா, இதுக்கு ஆங்கில முறை வேற. அதே மாதிரி அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். அவர்கள் நேற்று ஒரு கடிதம் எழுதினார்கள். they wrote a letter yesterday. அவர்கள் நேற்று மாலை ஒரு கடிதம் எழுதினார்கள். they wrote a letter yesterday evening. தமிழ்ல கொஸ்டின் பாருங்க, அவர்கள் நேற்று ஒரு மாலை ஒரு கடிதம் எழுதினார்களா? அவர்கள் நேற்று மாலை ஒரு கடிதம் எழுதினார்களா? they wrote a letter yesterday evening. ஆங்கிலத்தில் கொஸ்டின், they wrote a letter yesterday evening. என்ன தமிழ் அப்படிதானே இருக்கு? அப்படி அன்று. அப்போ தமிழில் கேள்வி கேட்கக்கூடிய முறை ஒரு விதமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் அந்த கேள்வி கேட்கக்கூடிய முறை எப்படி இருக்கிறது என்று இப்ப பார்ப்போம். பாருங்க, தமிழ்ல எழுதி பார்ப்போம். தே அவர்கள், தே wrote a letter, L-E-T-T-E-R. அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். பாருங்க, தமிழ்ல பாருங்க, அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள் இருக்கா? அப்போ தமிழ்ல கேள்வி பாருங்க, இது ஒரு உடன்பாட்டு வாக்கியம். அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். அப்போ வினை சொல், இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எடுத்துறோம். அவர்கள் எழுதினார்கள், இது எழுவாய், இது வினை சொல் பயனிலை. அவர்கள் எழுதினார்கள், சப்ஜெக்ட் verb. அப்போ அவர்கள் எழுதினார்கள் என்று ஒரு உடன்பாட்டு வாக்கியம் இருக்கிறது. இந்த உடன்பாட்டு வாக்கியத்தை சாதாரண வினாவா மாற்ற வேண்டுமானால் தமிழில் ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரம் நம்மளுக்கு யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்றால் தாய்மொழி. சின்ன குழந்தை கூட நேத்து மாமா வந்தார், நேத்து மாமா வந்தாரா என்று கேட்டுறது. அந்த சின்ன பிள்ளைக்கு கிராமர் தெரியவா செய்யும்? கிராமர் தெரியாதல்லவா? இந்த ரூல் சூத்திரம் தெரியாது. என்ன சூத்திரம்னா, கடைசியில ஒரு ஆ சேர்க்க வேண்டும். ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை சாதாரண வினாவா மாற்ற வேண்டுமானால் கடைசியில் ஒரு ஆ சேர்க்க வேண்டும். அவர்கள் எழுதினார்கள், அவர்கள் எழுதினார்களா? பாருங்க, இப்போ ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை சாதாரண வினாவா மாற்ற வேண்டுமானால் கடைசியில் ஒரு ஆ கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை சாதாரண வினாவா மாற்றுவதற்கு கடைசியில் ஆ சேர்க்காமல் முடியவே செய்யாது. எந்த காலம் இருந்தாலும் சரி, அந்த தமிழில் எல்லா காலங்களுக்கும் ஆதான். அவர்கள் ஒரு கடிதம் எழுதுவார்களா? அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் எழுதிவிட்டார்களா? தமிழில் எல்லா காலங்களுக்கும் ஆதான் கடைசியில் சேர்க்கப்படுகிறது.
எதுக்காக? ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை சாதாரண வினாவா மாற்றுவதற்கு கடைசியில் ஒரு ஆ சேர்க்கப்படுகிறது தமிழ்ல. ஆங்கிலத்தில் இது பாருங்க, தே ரோட் எ லெட்டர், அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். அப்போ அவர்கள் தே ரோட் எ லெட்டர் என்று டியூன் மட்டும் மாற்ற முடியாது. இதுக்கு தே ரோட் எ லெட்டர், தே ரோட் எ லெட்டர், அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். தமிழே மாறியே அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள், அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்களா? தே ரோட் எ லெட்டர், தே ரோட் எ லெட்டர் என்ற டியூன் மாற்றி கொஸ்டின் அமைப்பதில்லை. ஆங்கிலத்தில் உள்ள சூத்திரம் என்னன்னா, இந்த ஆ இருக்கல்லவா, அவர்கள் எழுதினார்கள் தே ரோட், அவர்கள் எழுதினார்கள் தே ரோட், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அவர்கள் அவங்க மாமாவுக்கு ஒரு நீளமான கடிதம் எழுதினார்கள், எது வேணாலும் சேர்த்துக்கணுங்க. தே ரோட், அவர்கள் எழுதினார்கள். அப்போ அவர்கள் எழுதினார்களா என்று ஆ சேர்த்தால் இந்த ஆ தான் முன்னாடி டிட் என்று செயல்படுகிறது. டிட் தே ரைட், பாருங்க கொஸ்டின் ஆயிடுது. அப்போ டிட் என்னன்னா, இந்த ஆ தான் இந்த டிட். அவர்கள் எழுதினார்கள் தே ரோட், அவர்கள் எழுதினார்களா சொல்வதற்கு தே ரோட் என்று கேட்பதில்லை. அந்த அவர்கள் எழுதினார்களா என்ற அந்த ஆ இருக்கல்லவா, அந்த ஆ தான் முன்னாடி டிட் என்று செயல்படுகிறது. டிட் தே ரைட், முடிஞ்சு போச்சு, கொஸ்டின் அமைச்சாச்சு. நீங்க அவர்கள் எழுதினார்களா, இப்போ உங்களுடைய டவுட் என்ன, இது ஏன் சார் ரைட் வந்தது? இங்கே ரோட் இருக்கல்லவா, அவர்கள் எழுதினார்கள் தே ரோட், அவர்கள் எழுதினார்கள். அப்போ இங்கே ஏன் ரைட் வந்தது? லாஜிக்காவே நம்ம படிப்போம். இப்போ அப்போ தே தெரியும், அவர்கள். இப்போ நீங்க இந்த பெயர் சொல்ல மாத்துங்க, நீங்க அதாவது பிரதி பெயர் சொல்ல மாத்துங்க. டிட் தே ரைட், அவர்கள் எழுதினார்களா? டிட் ஹீ ரைட், அவன் எழுதினானா? டிட் ஷீ ரைட், அவள் எழுதினாளா? டிட் யூ ரைட், நீ எழுதினாயா? டிட் யுவர் பிரதர் ரைட், உன்னுடைய சகோதரன் எழுதினானா? டிட் யுவர் சிஸ்டர் ரைட், உன்னுடைய சகோதரி எழுதினாளா? இந்த சப்ஜெக்டை மாற்றி நீங்க எத்தனை கேள்விகள் வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனா இந்த ரைட் உடைய ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டு போகும். இங்க என்ன சார் ரோட் வந்திருக்கு, தே ரோட். அப்போ டிட் தே ரோட் வராதா? ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ் அல்லவா, ஏன் நீங்க இந்த இடத்துல ரைட் போட்டிருக்கீங்க என்று அதுவும் படிப்போம். சரி, அவர்கள் எழுதினார்கள் தே ரோட், அவர்கள் எழுதினார்களா? டிட் தே ரைட். அப்போ இதுக்கு ரெண்டு பதில்கள். ஆம், அவர்கள் எழுதினார்கள், அதான் எழுதிட்டோம். எஸ், தே ரோட், இதான் எழுதிட்டோம். இல்லை, அவர்கள் எழுதவில்லை. நோ, தே didn't, D-I-D-N-T, didn't write. பழையபடி பாருங்க, they didn't write என்று வந்திருக்கு. அப்போ did they write, இங்க ரைட் வந்திருக்கு, இங்க ரோட் வந்திருக்கு, இங்க ரைட் வந்திருக்கு. இப்போ இதுல ப்ராப்ளம் என்னன்னா, did they wrote சொல்லக்கூடாதா, they didn't wrote சொல்லக்கூடாதா என்று டவுட் வருது. அது நம்ம லாஜிக்கா இப்போ படிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை படிப்போம். பாருங்க, did not இருக்கல்லவா, did not, இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் DIDNT. இதுக்கு உச்சரிப்பும் didn't என்று உச்சரிக்க கூடாது. didn't. பல மக்கள் I didn't know, they didn't come அப்படியே சொல்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடாது, didn't என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ இந்த ரைட் ஏன் வந்தது அந்த விஷயத்தை பார்ப்போம். அதாவது நம்மளுக்கு டென்ஸ் படிக்கும் போது அந்த வேர்ப்ஸ் சொல்லி கொடுக்கறாங்க. பாருங்க, ரைட், wrote, 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 come, came, go, went, give, gave. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒரு சின்ன விஷயம் இதுல, இது ரைட், ரோட், கம், கேம். சார் இன்னொன்னு இருக்கு இல்லையா சார், அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதுவும் நம்ம பார்ப்போம். ரைட், ரோட், ரிட்டன், கம், கேம், கம், go, went, gone, give, gave, given. அப்போ இந்த பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் என்று சொல்லி கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு. இதுல ஒரு சின்ன சேஞ்ச், இது சொல்லி கொடுக்காதனால நம்மளுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, இந்த பாஸ்ட் வடிவம் இருக்கல்லவா, இந்த பாஸ்ட் வடிவம் உடன்பாட்டு வாக்கியத்துக்கு மாத்திரம்தான் பயன்படுத்த வேண்டும். பாசிட்டிவ் சென்டென்ஸ், POSI, பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் இதில் பயன்படுத்த வேண்டும். அப்படின்னா என்ன சார்னா, did they write, இது question. Yes, they wrote, அவர்கள் எழுதினார்கள், they wrote.
அவர்கள் வந்தார்கள், தே கேம். அவர்கள் போனார்கள், தே வெண்ட். அவர்கள் கொடுத்தார்கள், கிவ், கேவ். அவர்கள் கொடுத்தார்கள், தே கேவ். இதே மாதிரி இந்த பாஸ்ட் வடிவம் வந்து உடன்பாட்டு வாக்கியத்துக்கு மாத்திரம்தான் பயன்படுத்த வேண்டும். அவர்கள் சொன்னார்கள், தே டோல்ட். அவர்கள் பார்த்தார்கள், தே saw. அவர்கள் எழுதினார்கள், தே wrote. அவர்கள் வாசித்தார்கள், தே read. அப்போ பாஸ்ட் டென்ஸ் வந்து உடன்பாட்டு வாக்கியத்துக்கு மாத்திரம்தான் பயன்படுத்த வேண்டும். தே wrote என்று சொல்வது உடன்பாட்டு வாக்கியம். அப்போ நெகட்டிவ் வருது பாருங்க. அவர்கள் எழுதினார்கள், தே wrote. அவர்கள் எழுதவில்லை. நெகட்டிவ் வந்தா இந்த present verb தான் வரணும். நெகட்டிவ்க்கு இந்த present verb தான் வர வேண்டும். அவர்கள் எழுதினார்கள், தே wrote. அவர்கள் எழுதவில்லை, they didn't write. பாருங்க, they didn't write. அவர்கள் வந்தார்கள், they came. அவர்கள் வரவில்லை என்றால் நெகட்டிவ்க்கு இவங்க யூஸ் பண்ணணும். they didn't come. அவர்கள் போனார்கள், they went to சென்னை. அவர்கள் சென்னைக்கு போனார்கள். அவர்கள் சென்னைக்கு போகவில்லை, they didn't go to சென்னை. நெகட்டிவ்க்கு இவங்க தான் வருவாங்க. they gave a pen. அவர்கள் ஒரு பேனா கொடுத்தார்கள். அவர்கள் ஒரு பேனா கொடுக்கவில்லை, they didn't give a pen. didn't போட்டு பக்கத்தில் இந்த present verb போடணும். அப்ப நெகட்டிவ்க்கு இவங்க தான் வருவாங்க. அடுத்தால question. questionக்கும் இந்த ஃபார்ம் தான் வரும். they wrote a letter. அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். இது உடன்பாட்டு வாக்கியம். எழுதவில்லை சொல்றது they didn't write a letter. questionக்கும் அவர்கள் கடிதம் எழுதினார்களா, ஆதான் இந்த did. did they write? question. அவர்கள் வந்தார்கள், they came. அவர்கள் வரவில்லை, நெகட்டிவ். they didn't come, நெகட்டிவ். அவர்கள் வந்தார்களா, did they come. அவர்கள் போனார்கள், they went. அவர்கள் போகவில்லை, they didn't go, நெகட்டிவ். அவர்கள் போனார்களா, did they go. அவர்கள் கொடுத்தார்கள், they gave. அவர்கள் கொடுக்கவில்லை, they didn't give. அவர்கள் கொடுத்தார்களா, did they give. அப்போ இந்த பாஸ்ட் வடிவம் நீங்க படிக்கிறீங்களா? tell, told, told, kill, killed, killed, take, took, taken, break, broke, broken, see, saw, seen, teach, taught, taught, learn, learnt, learnt. அப்போ இந்த present வடிவம் நெகட்டிவ்க்கும் questionக்கும் இந்த present வடிவம் தான் தேவை. அப்போ இங்கே இது question. அவர்கள் எழுதினார்கள், they wrote. இங்கே இருக்கு, they wrote. அவர்கள் எழுதினார்களா, question. did they write. அப்போ அவர்கள் எழுதினார்களா, ஆம் அவர்கள் எழுதினார்கள். எஸ், தே ரோட். அப்போ இந்த ரோட் ஏன் பாஸ்ட் டென்ஸ் வந்தது? பாஸ்ட் வடிவம் உடன்பாட்டு வாக்கியம். இது ஏன் ரைட் வந்தது? क्वेश्चन. क्वेश्चनக்கு இவங்க போதும்னு சொல்லிட்டோம் இல்லையா? டிட் தே ரைட்? நெகட்டிவ். நோ, தே டிடன்ட் ரைட். இங்க பாருங்க, தே டிடன்ட் ரைட். அப்போ நெகட்டிவ்க்கும் क्वेश्चनக்கும் பிரசன்ட் வடிவம். உடன்பாட்டு வாக்கியம் பாசிட்டிவ்க்கு மட்டும் தான் ரோட். இப்போ இதை எடுத்துட்டு டிட் தே ஸ்டடி, STUDY. क्वेश्चन கேட்டதனால present வடிவம். yes, they studied, STUDIED. yes, they studied. no, they didn't study, STUDY. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதே போல இந்த வினை வந்து மாத்தி மாத்தி did they come, அவர்கள் வந்தார்களா, yes, they came. no, they didn't come. இப்போ நீங்க எத்தனை வினை சொல் வேணாலும் இதை மாத்தி போட்டுட்டு வரலாம். இப்போ உங்களுக்கு பார்க்க வேண்டியது இந்த டிட் மட்டும். இந்த டிட் படிச்சாச்சு, இந்த ஆதான். அவர்கள் எழுதினார்கள், அவர்கள் எழுதினார்களா, ஆதான் இந்த டிட் படிச்சிட்டீங்க. இந்த ரோட்டு உடன்பாட்டு வாக்கியத்துக்கு வந்திருக்கு. இந்த ரைட்டும் क्वेश्चनக்கும் நெகட்டிவ்க்கும் வந்திருக்கு. அப்போ இந்த டிட் எங்கிருந்து சார் வந்தது? இது மட்டும் ஒன்று பார்த்துரும். அதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन சொல்றீங்க இல்லையா, क्वेश्चनக்கு அது வினா. क्वेश्चनக்கு இங்கிலீஷ்ல வந்து எப்படி உச்சரிக்க பாருங்க, நீங்க உச்சரிச்சு பாருங்க. क्वेश्चन ஜெனரலா क्वेश्चन, ஒரு ஆள் क्वेश्चनங்காங்க, ஒரு ஆள் வேற மாதிரியா சொல்றாங்க, ஒவ்வொரு மாதிரி. அதுக்கு உச்சரிப்பு பாருங்க. அதே மாதிரி பதில், ரிப்ளை, ஆன்சர். அந்த क्वेश्चन அண்ட் ஆன்சருக்கு உச்சரிப்பு பார்த்துட்டு நம்ம we shall go to here. அந்த இடத்துல டிட் ஏன் வந்ததுன்னு இப்போ ஒரு பார்வையை பார்த்துக்கலாம். டிட் எதுக்கு சார் போடுறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா தே ரோட், தே நாட் ரோட் சொல்லக்கூடாதா என்று நீங்க சொல்றதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது அவர்கள் எழுதினார்கள், அவர்கள் எழுதினார்களா. அப்போ क्वेश्चन கேட்கறது பாருங்க. क्वेश्चन நான் சொல்லிட்டே வரேன், நீங்க கூடவே சொல்லி பழகுங்க. क्वेश्चन, 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 क्वेश्चन. எப்படி சொல்லுவீங்க? क्वेश्चन இல்ல, அது क्वेश्चन.
இப்போ வாயை பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன சார் திரும்பி உட்கார்ந்துட்டு சொல்லிட்டே இருக்கீங்க. அதாவது கொஸ்டின் பாருங்க, வெஸ்ட், WEST, வெஸ்ட், வெஸ்ட், வெஸ்ட். அது பாருங்க, கொஸ்டின், 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 கொஸ்டின். அது கொஸ்டின் எப்படி ஆச்சு? கொஸ்டின். ஆன்சர், ஆன்சர். அது எப்படி ஆன்சர் ஆச்சு? தெரியல சார். ஆன்சர். டிட் யூ ஆன்சர் த லாஸ்ட் கொஸ்டின்? டிட் யூ ஆன்சர் த லாஸ்ட் கொஸ்டின்? நீ கடைசி கேள்விக்கு பதில் எழுதினியா? டிட் யூ ஆன்சர் த லாஸ்ட் கொஸ்டின்? அப்படி கேட்கும்போது எஸ் ஐ ஆன்சர்ட் த லாஸ்ட் கொஸ்டின். ஆன்சர்ட். எஸ் ஐ ஆன்சர்ட், இல்லைன்னா எஸ் ஐ ஆன்சர்ட் என்று சொல்லக்கூடாது. டிட் யூ ஆன்சர் தி லாஸ்ட் கொஸ்டின்? எஸ் ஐ ஆன்சர்ட் த லாஸ்ட் கொஸ்டின். இப்போ he didn't பாருங்க, he didn't write என்று வந்தது. இப்போ கொஸ்டின் என்ன? கொஸ்டின் he didn't write. இந்த did எங்கே வந்ததுன்னா, ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை, ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நெகட்டிவ் சென்டென்ஸா மாற்ற வேண்டுமானால், பாருங்க நல்ல தமிழ்ல சொல்றேன், ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை எதிர்மறை வாக்கியமாக மாற்ற வேண்டுமானால், ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நெகட்டிவ் சென்டென்ஸா மாற்ற வேண்டுமானால் ஒரு துணை வினை வேணும். ஆக்சிலரி வெர்ப், ஆக்சிலியரி, அது ஆக்சிலரி கிடையாது, ஆக்சிலியரி. ஒரு ஆக்சிலியரி வெர்ப் தேவைப்படுகிறது. ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை எதிர்மறையாக மாற்ற வேண்டும், எதிர்மறை வாக்கியமாக மாற்ற வேண்டுமானால் எக்ஸெப்ஷன் கேசஸ் இருக்கும். அதை பிடிச்சி வச்சுட்டு எப்படி சில இடங்கள்ல he never comes, இதுல எங்க இருக்கு டிட்? நெகட்டிவ். இது எக்ஸெப்ஷன் கேசஸ் இருக்கும். சரிதானா? the tea is no good, என்ன சார் இதுல டிட் காணலையே, இந்த மாதிரி எல்லாம் வரும் எக்ஸெப்ஷன் கேசஸ். அப்போ ஜெனரலாக ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை எதிர்மறை வாக்கியமாக மாற்ற வேண்டுமானால் ஒரு துணைவினை தேவைப்படுகிறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. he will come, அவன் வருவான். இது ஒரு உடன்பாட்டு வாக்கியம். அப்போ அவன் வருவான் சொல்லக்கூடிய உடன்பாட்டு வாக்கியத்தில் வருவான் என்ற வினைச்சொல், அதாவது கம் என்ற வினைச்சொல் இருக்கு. வில் துணை வினை ஏற்கனவே இருப்பதால் நாட் மட்டும் சேர்க்கிறீங்க. he will come, he will not come, துணை வினை ஏற்கனவே அதுல இருப்பதால் நீங்க நாட் மட்டும் சேர்த்துறீங்க. இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் பாருங்க, WONT. பாருங்க, இதுக்கும் அதுக்கும் லாஜிக்கே இல்லை. வில்லின்ட்டு சொல்லணும், won't. உச்சரிப்பு பாருங்க, won't. he will come, he won't come, he will come, he won't come. அப்போ கம் என்ற வினை சொல் இருக்கிறது, துணை வினை ஏற்கனவே இருப்பதால் நாட் மட்டும் சேர்த்திருக்கீங்க. they are waiting, WAITING, waiting. they are waiting, அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். வெயிட்டிங் verb இருக்கு, துணை வினை ஏற்கனவே அதுல இருப்பதால் நாட் மட்டும் சேர்க்கிறேன். they are not waiting. அதே மாதிரி ஆர் நாட்டுக்கு ஆர் ஷார்ட் ஃபார்ம் பாருங்க. இதுக்கு ஆரண்ட் என்று சொல்வார்கள். இது தவறான உச்சரிப்பு. பாருங்க, ARENT, இதுக்கு கான்ட்ராக்டட் ஃபார்ம். AUNT, அத்தை மாமின்னு சொல்றீங்க இல்லையா, இது ரெண்டுமே ஒரே உச்சரிப்பு. ஆண்ட், ஆண்ட். they are waiting, they aren't waiting, they aren't waiting கிடையாது. they aren't waiting சொல்லுவோம். they aren't waiting, they are waiting, they aren't waiting. waiting என்ற வினை சொல்லிருக்கு, துணை வினை ஏற்கனவே இருப்பதால் நாட் மட்டும் சேர்க்கிறீங்க. they have come, they have gone, GONE, gone. அவர்கள் சென்று விட்டார்கள். gone என்ற வினை சொல்லிருக்கு, have என்ற துணை வினை இருப்பதனால் they haven't gone. they were waiting, they weren't waiting. அப்போ ஏற்கனவே வினை சொல் இருந்தால், அதாவது துணை வினை இருந்தால் நீங்க நாட் மட்டும் சேர்க்கிறீங்க. he wrote அல்லது they wrote, அவர்கள் எழுதினார்கள் என்ற உடன்பாட்டு வாக்கியத்தில் துணை வினை இல்லாததால் பாஸ்ட் டென்ஸ்க்கு டிட்டும் பிரசன்ட் டென்ஸ்க்கு டூவும் டஸும் சேர்க்கிறோம், வெளியிலேருந்து சேர்க்கிறோம். அப்போ he wrote, he not wrote என்று சொல்றதுக்கு பதிலாக he didn't write. அப்போ did என்ற வெளியிலேருந்து ஒரு துணை வினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். he writes,
he doesn't write, they write, they don't write. இது அடுத்தபடியாக வரக்கூடிய வகுப்புகளில் சிடிகளில் இதை பார்ப்போம். do does. அப்போ இந்த ரைட் தான் படிச்சிட்டீங்க. he didn't write நெகட்டிவ்க்கு ரைட் தானே வரும். அவன் எழுதினான் he wrote, he didn't write அவன் எழுதவில்லை. அவன் எழுதினானா did he write, அந்த ஆ தான் did வந்துட்டு did he write. அப்போ இந்த டிட்டும் எப்படி வந்தது படிச்சிட்டீங்க. அப்போ பாசிட்டிவ்க்கு ரோட் வருகிறது, நெகட்டிவ்க்கு ரைட் வருகிறது, கொஸ்டினுக்கும் ரைட் வருகிறது. இந்த டிட்டும் படிச்சாச்சு. டிட் ஹி ரைட் அந்த கொஸ்டின்ல உள்ள டிட் ஏன் வந்தது அதுவும் படிச்சிட்டீங்க நீங்க. இப்போ நீங்க மெயினா பார்க்க வேண்டியது பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் அந்த பாஸ்ட் வடிவம், நெகட்டிவ்க்கும் கொஸ்டினுக்கும் பிரசன்ட் வடிவம் போதும். ஓகே ரைட். இப்போ சாதாரண வினா பார்த்தோம். அப்போ செய்தி வினான்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதுவும் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு தமிழ் மீடியம் மாணவர்கள். பாருங்க, அவர்கள் 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 எழுதினார்கள் அவர்கள் எழுதினார்கள் என்று இருக்கு. இப்போ சாதாரண வினாவை மாற்றுவதற்கு கடைசியில் ஆ சேர்த்தோம். அவர்கள் எழுதினார்களா என்று ஆ சேர்த்தோம் இல்ல அல்லவா? அப்போ ஆங்கிலத்தில் தே ரோட் அவர்கள் எழுதினார்கள். அவர்கள் எழுதினார்களா என்ற இந்த ஆ தான் டிட் தே ரைட் என்று மாற்றணும். டிட் தே ரைட், ஏன்னா இந்த ஆ தான் இந்த டிட் என்று செயல்படுகிறது. இந்த ரைட் தான் புரிஞ்சு படிச்சிருக்கோம். இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா, தமிழ்ல பாருங்க, அவர்கள் எழுதினார்கள் என்ற உடன்பாட்டு வாக்கியத்தை சாதாரண வினாவா மாற்றுவதற்கு கடைசியில் ஆ சேர்த்திருக்கோம். அவர்கள் எழுதினார்கள், அவர்கள் எழுதினார்களா. ஆங்கிலத்திலே தே ரோட் அவர்கள் எழுதினார்கள், அவர்கள் எழுதினார்களா டிட் தே ரைட் என்று மாற்றிருக்கோம். இப்போ இதே அவர்கள் எழுதினார்கள் என்ற உடன்பாட்டு வாக்கியத்தை தமிழில் சாதாரண வினாவா மாத்துறோம், ஆ சேர்க்கிறோம். செய்தி வினாவா மாற்ற வேண்டுமானால் இதே உடன்பாட்டு வாக்கியத்தை செய்தி வினா மாற்றுவதற்கு இந்த ஆ தேவைப்படுவதில்லை. அவர்கள் எழுதினார்கள், அவர்கள் என்ன எழுதினார்கள், அவர்கள் என்ன எழுதினார்கள். அப்போ இந்த உடன்பாட்டு வாக்கியத்தில் இடையில் அந்த செய்தி வினாவுடைய வார்த்தை சேர்த்து விட்டால் உடன்பாட்டு வாக்கியம் ஒரு செய்தி வினாவாக மாறிவிடுகிறது. அவர்கள் எழுதினார்கள், அவர்கள் ஏன் எழுதினார்கள், அவர்கள் எழுதினார்கள், அவர்கள் எப்பொழுது எழுதினார்கள், அவர்கள் எழுதினார்கள், அவர்கள் எங்கே எழுதினார்கள், அவர்கள் எழுதினார்கள், அவர்கள் எப்படி எழுதினார்கள், அவர்கள் எழுதினார்கள், அவர்கள் யாருக்கு எழுதினார்கள். இப்படி உடன்பாட்டு வாக்கியத்தில் செய்தி வினாவுடைய வார்த்தை போட்ட உடனே உடன்பாட்டு வாக்கியம் செய்தி வினாவாக மாறிவிடுகிறது. இப்போ ஆங்கில முறைப்படி அந்த நியதி வேற. அது தெரியாம இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் நினைச்சிட்டு பாருங்க, தே ரோட் அவர்கள் எழுதினார்கள், தே ரோட். அவர்கள் என்ன எழுதினார்கள், வாட் தே ரோட், வாட் தே ரோட் என்று சொல்றாங்க. இது தவறு என்று ஆசிரியர் சொன்ன உடனே அவங்க இப்படி யோசிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் வருது. எப்படின்னா, சார் நீங்க தானே இப்போ சொன்னீங்க அவர்கள் எழுதினார்கள் தே ரோட், அவர்கள் என்ன எழுதினார்கள் வாட் தே ரோட், அவர்கள் எங்கே எழுதினார்கள் வேர் தே ரோட், அவர்கள் எங்கே ஏன் எழுதினார்கள் வை தே ரோட்னா தவறு சொல்றீங்களே. அப்போ என்ன விஷயம், நீங்க தானே சொன்னீங்க அவர்கள் எழுதினார்கள் தே ரோட், நியாயம்தான். அவர்கள் என்ன எழுதினார்கள் வாட் தே ரோட், இல்லை அப்படி சொல்லக்கூடாது, வாட் டிட் தே ரைட்னு சொல்லணும்னு சொல்றாங்க. அப்போ அங்கேதான் ஒரு சின்ன தமிழ் மீடியம் மாணவர்களுடைய பிரச்சனை தொடங்குது. ஓஹோ, நம்மளுக்கு கொஞ்சம் மூளை குறவு போல இருக்கு அப்படின்னு. ஆங்கில முறைப்படி இந்த டிட் தே ரைட் அவர்கள் எழுதினார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கல்லவா, இந்த கேள்வி வைத்து கொண்டு அதுக்கு முன்னாடி தான் செய்தி வினாவுடைய வார்த்தைகள் சேர்க்க வேண்டும். உதாரணத்துக்கு அவர்கள் எழுதினார்கள் தே ரோட், அவர்கள் எழுதினார்களா டிட் தே ரைட். அவர்கள் என்ன எழுதினார்கள் என்று சொன்னால் டிட் தே ரைட் அவர்கள் எழுதினார்களா என்று தயார் பண்ணி வைத்து கொண்டு அதுக்கு முன்னாடி தான் வாட் போடணும். வாட் டிட் தே ரைட். இதுல ஒரு சின்ன சிக்கல் வருது. என்ன சார் சிக்கல்னா, இப்போ டிட் தே ரைட்னா உங்களுடைய கணக்கு பிரகாரம் அவர்கள் எழுதினார்களா களான்னு அல்ல இருக்கு, அவர்கள் எழுதினார்களா இருக்கு. வாட் டிட் தே ரைட்னா தமிழ்
முறைப்படி தமிழ் டிரான்ஸ்லேஷன் படி மொழிபெயர்ப்பு பண்ணோம்னா டிட் தி ரைட் அவர்கள் எழுதினார்களா, வாட் டிட் தி ரைட்னா அவர்கள் என்ன எழுதினார்களான்னு வருது. எழுதிடும் அவர்கள் என்ன எழுதினார்களா, அவர்கள் என்ன எழுதினார்களா அல்ல சார் வருது. ஆனா உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவர்கள் என்ன எழுதினார்கள் தானே சொல்லணும். இந்த முறைப்படி வாட் டிட் தி ரைட்னா அவர்கள் என்ன எழுதினார்களா, ஆனா நீங்க கேட்க வேண்டியது அவர்கள் என்ன எழுதினார்கள். போங்க, பெரிய சிக்கல் வந்துட்டு. என்ன இந்த இடத்தில் ஆசிரியர்களுக்கு ஒரு வேண்டுகோள், பிள்ளைகளுக்கு சொல்லி தரும்போது தமிழ் நீதிப்படி தமிழ் ரூல் படி அவர்கள் எழுதினார்கள் என்று உடன்பாட்டு வாக்கியத்தை செய்தி வினாவா மாற்றுவதற்கு உடன்பாட்டு வாக்கியத்தை அப்படியே வைத்துக்கொண்டு செய்தி வினாவுடைய வார்த்தை போடும்போது அது செய்தி வினாவாக மாறிவிடுகிறது. ஆங்கிலத்தில் உடன்பாட்டு வாக்கியத்தை அப்படியே வைத்துக்கொண்டு அந்த செய்தி வினாவுடைய வார்த்தை சேர்க்கும் போது அது செய்தி வினாவா மாறிவிடுவதில்லை. அதுக்கு என்ன நீதினா, டிட் தே ரைட் அவர்கள் எழுதினார்களா என்ற சாதாரண வினாவா தயார் பண்ணி வைத்துக்கொண்டு அதுக்கு முன்னாடி தான் இதை போட வேண்டும். உங்க கணக்கு பிரகாரம் அவர்கள் என்ன எழுதினார்களா என்று இருந்தாலும் கூட இந்த WH கொஸ்டின் செய்தி வினாவுடைய வார்த்தை சேரும் போது இந்த ஆ உள் வாங்கிக் கொள்கிறது, மறைந்து விடுகிறது. அப்படி சொல்லிட்டா பிள்ளைகளுக்கு புரியும். டிட் தே ரைட் அவர்கள் எழுதினார்களா, அவர்கள் என்ன எழுதினார்கள், வாட் டிட் தே ரைட். இப்போ தமிழ் பிரகாரம் அவர்கள் என்ன எழுதினார்களா இருக்குது, நியாயம்தான். இந்த WH கொஸ்டின் உடைய வாட் என்ற வார்த்தை வாட், வென், வேர், வை, ஹவு என்று போடும்போது அந்த ஆ உள் வாங்கிக் கொள்கிறது. இதை சொல்லி தந்துட்டா பிள்ளைகளுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஏன் புரியாது? 5ஆம் கிளாஸ் தமிழ் மீடியம் மாணவர்களும் 3ஆம் கிளாஸ் தமிழ் மீடியம் மாணவர்கள் இது ஏன் புரியாது? தெளிவாக புரிஞ்சிடுவாங்களே. இந்த ப்ராப்ளம் இல்லாதனாலே தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. பாருங்க, டிட் தே ரைட் அவர்கள் எழுதினார்களா, அவர்கள் என்ன எழுதினார்கள், வாட் டிட் தே ரைட். இதுக்கு பதில் அவர்கள் ஒரு நாவல் எழுதினார்கள். தே wrote a novel, NOVEL, novel. They wrote a novel. அப்ப பாருங்க, அவர்கள் என்ன எழுதினார்கள், what did they write. அவர்கள் ஒரு நாவல் எழுதினார்கள். they wrote a novel. இங்க பாருங்க பாஸ்ட் வடிவம் வந்திருக்கு, ஏன்னா உடன்பாட்டு வாக்கியம். இங்க ஏன் ரைட் இருக்கு? question. did they write அவர்கள் எழுதினார்களா, அவர்கள் என்ன எழுதினார்கள், what did they write. அவர்கள் ஒரு நாவல் எழுதினார்கள். they wrote a novel. பழையபடி அவர்கள் எழுதினார்களா, did they write. அவர்கள் எப்பொழுது எழுதினார்கள், when did they write. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. அவர்கள் எழுதினார்களா, did they write. அவர்கள் எப்பொழுது எழுதினார்கள், when did they write. அது மட்டும் தான் மாற்றணும். அவர்கள் மாலையில் எழுதினார்கள். they wrote in the evening. இங்க போடுவோம் in the evening, EVENING. they wrote in the evening. அவர்கள் மாலையில் எழுதினார்கள். பழையபடி அவர்கள் எழுதினார்களா, did they write. அவர்கள் எங்கே எழுதினார்கள், where did they write. அவர்கள் எங்கே எழுதினார்கள், அவர்கள் வீட்டில் எழுதினார்கள். they wrote at home. அவர்கள் வீட்டில் எழுதினார்கள். they wrote அப்படிதானே இருக்கும், எழுதினார்கள் அப்படிதானே இருக்கும், இது மாறாது அல்லவா. அவர்கள் எழுதினார்களா, பழையபடி did they write. அவர்கள் ஏன் எழுதினார்கள், why did they write. இப்போ பழையபடி அங்கே போயிடுவா, did they write அவர்கள் எழுதினார்களா, why did they write அவர்கள் ஏன் எழுதினார்களான்னு வராது. இதை போட்ட உடனே இந்த ஆ வந்து உள் வாங்கிக் கொள்கிறது, மறைந்து விடுகிறது. did they write அவர்கள் எழுதினார்களா, அவர்கள் ஏன் எழுதினார்கள், why did they write. அவர்கள் பயிற்சிக்காக எழுதினார்கள். they wrote for practice, for FOR, practice, PRACTICE, practice. இது பாருங்க, இந்த இது for, they wrote for practice. இந்த for இருக்கல்லவா, நம்பர் 4 FOUR, இந்த நம்பர் 4 இருக்கல்லவா, இதுவும் FOR, ரெண்டுமே ஒரே உச்சரிப்பு. இது ஃபார் கிடையாது, FAR சொன்னா ஃபார், தூரம். how far is your house from the railway station. they wrote for practice, for. பாருங்க, இந்த for, இந்த FOR, இது எப்படி ஃபார் என்று சொல்லி கொடுக்கிறார்கள். they wrote for practice, அது எப்படி வருது. சரி, for ஒரே உச்சரிப்புங்க, டிக்ஷனரி எடுத்து பாருங்க. இப்போ இதோட இனி ஒரு
வேர்டும் படிச்சிடணும். இது பிராக்டிஸ் என்ற வார்த்தை இருக்கல்லவா, பாருங்க, PRACTICE, பிராக்டிஸ். இது இக்கு சொல்லணும். சில மக்கள் பிராக்டிஸ் பிராக்டிஸ் சொல்லுவாங்க. பிராக்டிஸ் 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 பிராக்டிஸ். இதை வந்து நவுன். இது இதே இன்னொரு வேர்டு இருக்கு, PRACTISE, இது பிராக்டிஸ், இது verb. You have to do the practice. You have to do the practice. He practices well. He does a good practice. இது noun. He practices at Anna Nagar. Practice, TISE. SE இங்க C தான். அப்போ இதை வந்து noun, இது verb. பாருங்க, they wrote for practice. அவர்கள் பயிற்சிக்காக, இது noun, இது பயிற்சிக்காக எழுதினார்கள். அப்போ இதே மாதிரி இனி ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க, practice. இதே மாதிரி advice இனி ஒன்னு இருக்கு, ADVICE, advice. இனி ஒன்னு ADVISE. இப்படி ரெண்டு இருக்கு. இது noun, இது verb. இது வந்து ஆலோசனை, இது ஆலோசனை கூறு, ADVISE. இது ரெண்டுக்கும் உச்சரிப்பு வித்தியாசமாக இருக்கிறது. இது அட்வைஸ் இஸ்ல முடியும், இது அட்வைஸ் ஜெட்ல முடியும். இதுக்கும் மாத்திரைகள் வித்தியாசம். இது வந்து இஸ் சுருக்க வேண்டும், இது கொஞ்சம் இலாங்கேட் பண்ண வேண்டும். அட்வைஸ், அட்வைஸ். அட்வைஸ் டிக்ஷனரியில பார்த்தா பாருங்க, இப்படிதான் இருக்கும், இப்படி இருக்கும், வித்தியாசம் இருக்கவே செய்யாது. என்ன சார் நீங்க எப்படி சொன்னீங்க, ஒரே மாதிரியா தானே இருக்குன்னு சொன்னா, இந்த மாதிரி சவுண்ட் வந்தா இதை கொஞ்சம் நீட்டணும், இந்த மாதிரி சவுண்ட் வந்தா இதை கொஞ்சம் சுருக்கணும் என்று அட்வான்ஸ் லேர்னர்ஸ்ல வருது. அதாவது அதை நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன், நீங்க இதை யாரை வேண்டாலும் கிண்டலாம் பிடிச்சி. அட்வைஸ், அட்வைஸ். டோன்ட் கிவ் மீ யுவர் அட்வைஸ், டோன்ட் அட்வைஸ் மீ. ஜெட். பிராக்டிஸ், பிராக்டிஸ். ரெண்டும் ஒரே உச்சரிப்பு, ரெண்டுமே இஸ் தான், அதுல மாத்திரைகள் மாறாது, அது ரெண்டுமே ஒரே உச்சரிப்பு. இது மட்டும் அட்வைஸ் என்ற சொல்றது சுருக்க வேண்டும், அட்வைஸ் இஸ் என்று உச்சரிக்கணும். இது வந்து ஜெட், தமிழ்ல ஜெட் இல்ல இருக்கு, இல்லவா, அதனால ஜெட் போட்டிருக்கேன். டோன்ட் அட்வைஸ் மீ, டோன்ட் கிவ் மீ யுவர் அட்வைஸ், டோன்ட் அட்வைஸ் மீ. பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க. why did they write, அவர்கள் ஏன் எழுதினார்கள். why did they write, அவர்கள் ஏன் எழுதினார்கள். did they write, அவர்கள் எழுதினார்களா. why did they write, அவர்கள் ஏன் எழுதினார்கள். they wrote for practice, பழையபடி அவர்கள் எழுதினார்களா. did they write, அவர்கள் எப்படி எழுதினார்கள். how did they write, அவர்கள் மெதுவாக எழுதினார்கள். they wrote slowly, SLOWLY. அவ்வளவுதாங்க, இது மட்டும் அப்படிதான் இருக்கு. இதே மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி did they write, அவர்கள் எழுதினார்களா, அவர்கள் எத்தனை முறை எழுதினார்கள். how many times, how many times, TIMES, how many times did they write. இது how many times நீட்ன உடனே how many times they wrote அப்படி சொல்லக்கூடாது. did they write, அவர்கள் எழுதினார்களா, அவர்கள் எத்தனை முறை எழுதினார்கள். how many times did they write, அவர்கள் பல முறை எழுதினார்கள். they wrote many times, they wrote several times, they wrote many times, many times, 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 they wrote many times. இதுல என்ன பிரச்சனை, ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. இப்போ வினை சொல்லை மாத்திட்டோம். ரைட் எடுத்துட்டு ஸ்டடி மாத்தி போடுங்களேன், STUDY, ஸ்டடி. did they study, அவர்கள் படித்தார்களா, அவர்கள் என்ன படித்தார்கள். what did they study, அவர்கள் ஒரு நாவல் படித்தார்கள். they studied a novel, இங்க என்ன வந்துரும், studied, STUDIED, studied a novel. அவர்கள் படித்தார்களா. did they study, அவர்கள் எப்பொழுது படித்தார்கள். when did they study, அவர்கள் படித்தார்களா. did they study, அவர்கள் எங்கே படித்தார்கள். where did they study, அவர்கள் மதுரையில் படித்தார்கள். they studied in மதுரை, அவர்கள் படித்தார்களா. did they study, அவர்கள் ஏன் படித்தார்கள். why did they study, அவர்கள் டிகிரி வாங்குவதற்காக படித்தார்கள். they studied to get a degree, அவர்கள் படித்தார்களா. did they study, அவர்கள் எப்படி படித்தார்கள். how did they study, அவர்கள் நன்றாக படித்தார்கள். they studied well, அவர்கள் படித்தார்களா. did they study, அவர்கள் எத்தனை முறை படித்தார்கள். how many times did they study, அவர்கள் பல முறை படித்தார்கள். இதுல என்ன பிரச்சனை பாருங்க, ஒண்ணுமே இல்லை. அப்போ they எடுத்துருங்க, you போடுங்க. did you study, நீ படித்தாயா. yes I studied,
no I didn't study. I didn't பாருங்க, இல்லை நான் படிக்கவில்லை. I didn't study. இதே மாதிரி எல்லாம் நீங்க போட்டு I didn't study. Did you study? நீ படித்தாயா? Yes, I studied. ஆம் நான் படித்தேன். Studied. இல்லை நான் படிக்கவில்லை. No, I didn't study. பலபடி நீ படித்தாயா? Did you study? நீ என்ன படித்தாய்? What did you study? நான் ஒரு நாவல் படித்தேன். ஏதாவது சொல்லுங்களேன். நீ என்ன படித்தாய்? நான் ஒரு புத்தகம் படித்தேன். I studied a book. நீ எப்போ படித்தாய்? When did you study? ஸ்டடி மாத்திட்டே போகலாம், நீங்க சப்ஜெக்டும் மாத்திட்டே போகலாம், வேர்ப் மாத்திட்டே போகலாம். இதே நீங்க மாத்தி மாத்தி நீங்க சொல்லும் போது இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஈஸியாக உங்களால புரிந்து அமைக்க முடியும். இதுல ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ இது புரியாதனாலே டிட் யூ ஸ்டடி நீ படித்தாயா, வாட் டிட் யூ ஸ்டடி நீ என்ன படித்தாயா என்று இருக்கு. நீ என்ன படித்தாய் வரணும். அதனாலே தான் தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு இது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா பிராக்டிக்கல். இப்போ நானே கொஞ்சம் சொல்றேன், நீங்க கூட சொல்லியே பழகுங்க. இந்த சீடிகளை நீங்க ஒருக்கா 2 வாட்டி பார்த்தா போதாது, திரும்ப 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 இந்த சீடிகள் பார்க்கும்போது உங்களுக்கு லெகுவாக பேச முடியும். ஒரு பிராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ டிட் யூ ஸ்டடி நீ படித்தாயா? எஸ் ஐ ஸ்டடிட். ஆம் நான் படித்தேன். இல்லை நான் படிக்கவில்லை. நோ ஐ டிடன்ட் ஸ்டடி. உன்னுடைய சகோதரன் படித்தானா? டிட் யுவர் பிரதர் ஸ்டடி? உன்னுடைய சகோதரி படித்தாளா? டிட் யுவர் சிஸ்டர் ஸ்டடி? உங்க அப்பா படித்தாரா? டிட் யுவர் ஃபாதர் ஸ்டடி? மேனேஜர் படித்தாரா? மேனேஜர் அந்த கடிதத்தை படித்தாரா? டிட் த மேனேஜர் ஸ்டடி தட் லெட்டர்? ஆம் மேனேஜர் அந்த கடிதத்தை படித்தார். எஸ் த மேனேஜர் ஸ்டடிட் த லெட்டர். தட் லெட்டர் பாருங்க, எஸ் இருக்குல்ல, YES எஸ் ஒன்னு இருக்கு, லெட்டர் எஸ் ஒன்னு இருக்கு பாருங்க. இதுக்கு உச்சரிப்பு தான் நீங்க எஸ் என்று சொல்ல வேண்டும். இப்படி எழுதும் எஸ் ஃபோனெட்டிக் சிம்பிள்ஸ்ல. இதுக்கு உச்சரிப்பு எஸ் கிடையாதுங்க. இது எஸ் சொல்றது தவறு, எஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த இப்படி ஒரு சவுண்ட் இருக்கு, இது ஜா கிடையாது. ஈல 1/4 ஆஃப் இ இப்படிதான் வரும் ஃபோனெட்டிக் சிம்பிள்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா எஸ் பாருங்க, எஸ். டிட் யூ ஸ்டடி? எஸ் ஐ ஸ்டடிட். எஸ் அட்டெண்டன்ஸ் கூப்பிடும்போது குமார் எஸ் மேடம், எஸ் இந்த எஸ் தான் அது எஸ். இது எஸ். ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் மீ? எஸ். ஆர் யூ ஹாப்பி? எஸ். ஆர் தே கமிங்? எஸ். அது ஆர் தே கமிங்? எஸ் சார். வில் யூ கம் டுமாரோ? எஸ் சார். எஸ் கிடையாதுங்க, எஸ். நோ, இது பாருங்க, நோ நோ. எஸ் அது எஸ் சொல்லக்கூடாது, எஸ். அப்போ பிராக்டிஸ் பாருங்க. டிட் யுவர் சிஸ்டர் ஸ்டடி? எஸ் மை சிஸ்டர் ஸ்டடிட். இல்லை என்னுடைய சகோதரி படிக்கவில்லை. நோ மை சிஸ்டர் டிடன்ட் ஸ்டடி. நீ மதுரைக்கு போனாயா? டிட் யூ கோ டு மதுரை? டிட் யூ கோ டு மதுரை? டிட் யூ கோ டு மதுரை? Did your brother go to Madurai? Did your sister go to Madurai? Did your father go to Madurai? Did the manager go to Madurai? Did they go to Madurai? Did the van go to Madurai? திரும்ப திரும்ப சொல்லி பழகுறீங்க. Yes, the van went to Madurai. No, the van didn't go to Madurai. Right, இதே question கேட்டு அச்சா இதே பாருங்க. Did you buy? நீ வாங்கினாயா? பாருங்க, நீ வாங்கினாய். You bought. buy की past tense bought. BOUGHT. இது பாட் கிடையாது, போட். போட் அது என்ன சார்? BOAT, அது போட். இது போட். டிட் யூ பை அ டிக்ஷனரி? நீ ஒரு டிக்ஷனரி வாங்கினாயா? எஸ் ஐ போட் அ டிக்ஷனரி. ஆம் நான் ஒரு அகராதி வாங்கினேன். அது பாருங்க, டிக்ஷனரி டிக்ஷனரி டிக்ஷனரி. அது எப்படி டிக்ஷனரி ஆச்சு? டிக்ஷனரி 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 டிக்ஷனரி. டிட் யூ பை அ டிக்ஷனரி? எஸ் ஐ போட் அ டிக்ஷனரி. No, I didn't buy a dictionary. Did your brother buy a dictionary? உன்னுடைய சகோதரன் ஒரு அகராதி வாங்கினானா? Yes, my brother bought a dictionary. 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 இல்லை என்னுடைய சகோதரர் ஒரு அகராதி வாங்கவில்லை. No, my brother didn't buy a dictionary. Did your father buy a dictionary? Yes, my father bought a dictionary. No, my father didn't buy a dictionary. இதே மாதிரி நீங்க சப்ஜெக்டை மாத்தி verb-ஐ மாத்தி. Did you buy? Yes, I bought. What did you buy? I bought a dictionary. When did you buy? I bought yesterday. Why did you buy? I bought in the bookshop. Why did you buy? I bought for personal use. How did you buy? I bought for cash. I bought for cash. இதே மாதிரி
நீங்கள் இந்த திரும்ப 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 பார்த்தீங்கன்னா உங்களாலே நிச்சயமாக ஆங்கிலம் சரளமாக பேச முடியும். நீங்கள் இந்த சிடிகளை பல முறை பார்த்து பேசுங்கள். மற்றவர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் இந்த சிடிகள் வாங்குமாறு வேண்டுகோள் விடுகிறேன். அதனாலே அடுத்த சிடிக்கு போவோம். எல்லாம் புகழும் இறைவனுக்கே.